ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் வழிகாட்டி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனோட லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டிஆக்சி பிளட் வந்து ஆக்சி பிளட்டாக மாறுதுன்ற மெக்கானிசமை பற்றி நம்ம இப்போது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸுக்குமே பிளட்டு தேவைங்க. அந்த பிளட்டு வந்து என்ன பிளட்டாக இருக்கும்? ஆக்சி பிளட்டாக இருக்கும். இப்போ அந்த ஆக்சி பிளட் வந்து எல்லா ஆர்கன்ஸுக்குமே போச்சுன்னா அந்த எல்லா ஆர்கன்ஸுமே தனக்கு தேவையான ஆக்சி பிளட்டை எடுத்துக்கிட்டு டிஆக்சி பிளட்டை வந்து வெளியிடும். டிஆக்சி பிளட்ன்றது ஒன்றும் இல்லைங்க, பிளட் வித் கார்பன் டை ஆக்சைடு செர்டிஃபைண்டஸ் டிஆக்சி பிளட்டுங்க. அந்த டிஆக்சி பிளட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் அது வந்து பியூரிஃபிகேஷன் ஆகும். பியூரிஃபிகேஷன் வந்து எப்படி ஆகுதுன்ற மெக்கானிசம் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் நம்மளோட ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சேம்பர் ஆஃப் ஹார்ட்னு சொல்லியிருப்பாங்க. வந்து மீசோடெர்மலி டெரிவேட் ஆர்கன். நம்மளோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா மீசோடெர்மலி டெரிவேட் ஆர்கன். அதாவது என்னன்னா இந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகிறப்ப 3 லேயர் இருக்குங்க. எக்டோடர்ம், மீசோடெர்ம், எண்டோடர்ம். எக்டோடர்ம்ல பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஹேர் நீலெல்லாம் க்ரோ ஆகுங்க. இந்த எண்டோடர்ம் மீசோடர்ம்ல பார்த்தீங்கன்னா தான் எல்லா பாடிக்கு தேவையான ஆர்கன்ஸ் எல்லாம் உருவாகும். அது போல மீசோடர்ம்ல நம்மளோட ஹார்ட் வந்து உருவாகி இருக்கும். அதுதான் அதை வந்து ஹார்ட்டை வந்து மீசோடெர்மலி டெரிவேட் ஆர்கன் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 சேம்பர் இருக்குதுங்க. 2 ஏடிஎம், 2 வென்ட்ரிகல். சரிங்களா? இப்போ இந்த ரைட் ஏடிஎத்துல பார்த்தீங்கன்னா 2 நோடு இருக்கு. எஸ்ஏ நோடு, ஏபி நோடு. இந்த எஸ்ஏ நோட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நேச்சுரல் பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்லுவாங்க. பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்றாங்க. ஏன் அந்த பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா அதாவது பம்ப் ஆகும். பம்ப் ஆகிட்டு 2 விதமான சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். டப்பு டப்பு. அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே இந்த நோடு தாங்க, எஸ்ஏ நோடு. இந்த ஏவி நோடு ஒன்றும் இல்லைங்க. இங்கே ஜெனரேட் ஆகக்கூடிய ஆக்ஷன் பொட்டன்ஷியலை வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ண தான் ஏவி நோடு. இப்போது இந்த ரைட் ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிற நோடு பற்றி நம்ம இப்போ இந்த ரைட் ஏற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பீரியர் வீனக்கேவா இன்ஃபீரியர் வீனக்கேவான்னு உங்களுக்கு தெரியுங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சுப்பீரியர் வீனக்கேவா நீங்கள் வச்சுக்காங்க. இன்ஃபீரியர் வீனக்கேவான்னு வச்சுக்கோங்க. இந்த சுப்பீரியர் வீனக்கேவாவில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய டிஎக்சி பிளட் வந்து சுப்பீரியர் வீனக்கேவாவுக்கு வருங்க. அந்த சுப்பீரியர் வீனக்கேவா வந்து ரைட் ஏட்ரியத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். இருக்கிற டிஎக்சி பிளட் வந்து சுப்பீரியர் வீனக்கேவா வந்து ரைட் ஏட்ரியத்துக்கு வரும். இந்த ரைட் ஏட்ரியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு இருக்கும், ட்ரைகஸ்பிட் வால்வ்னு சொல்லுவாங்க. 3 கதுப்புடைய வால்வுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய டிஎக்சி பிளட் திரும்பணும் ரைட்டு வென்ட்ரிக்கலுக்கு வருங்க. இந்த ரைட்டு வென்ட்ரிக்கலுக்கு வந்தாலே இங்கே இருக்கிறது இது ஒரு பார்ட் வந்துருச்சுங்க. இங்கே இருக்கிற டிஎக்சி பிளட் இங்கே வந்துருச்சு. இப்போ இது வந்து டிஎக்சி பிளட் வந்து ஆக்சி பிளட்டாக மாறணும். அது எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ வச்சுக்கோங்க. ஏன் நான் ஆரோ மார்க் போடுன்னு சொல்ல மாட்டேங்க. இங்கே இருக்க ஒரு டிஎக்சி பிளட் பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்டரிக்கு போகும். இப்படிதான் நான் சொல்கிறேன். பல்மனரி ஆர்டரி மூலமாக போயிட்டு லங்ஸில் பியூரிஃபை ஆகிட்டு பியூரிஃபை ஆன பிளட், அதாவது ஆக்சி பிளட் வந்து திரும்பவும் பல்மனரி வெயின் மூலமாக நம்மளோட லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருங்க. லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு போய் எல்லா ஆர்கன்ஸுக்கும் பிளட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ நம்மளுக்கு தெரியும் எல்லா ஆர்டரியுமே ஆக்சி பிளட்டை தான் கேரி பண்ணும் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. இந்த பல்மனரி ஆர்டரின்றது என்னன்னா லங்ஸுக்கு போகக்கூடிய பிளட்டுங்க. அதுதான் பல்மனரி ஆர்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய டிஆக்சி பிளட் வந்து பல்மனரி ஆர்டரி மூலமா லங்ஸுக்கு போயிட்டு லங்ஸ்ல அல்வியோலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்வியோலின்றது பார்த்தீங்கன்னா கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து இருக்கக்கூடிய டிஆக்சி பிளட் வந்து ஆக்சி பிளட்டாக மாறக்கூடிய இடம். இங்கே வந்துட்டு டிஆக்சி பிளட் ஆக்சி பிளட்டாக மாறிட்டு திருப்பவும் பல்மனரி வெயின்னு சொல்லுவாங்க. இந்த பல்மனரி வெயின்ல வந்து மட்டும்தான் ஆக்சி பிளட் கேரி ஆகும். அதாவது எல்லா வெயினுமே டிஆக்சி பிளட் தான் கேரி பண்ணும். அதாவது எக்ஸப்ட் பல்மனரி வெயின். இந்த பல்மனரி வெயின் மட்டும்தான் ஆக்சி பிளட் வரும் லங்ஸ்லேருந்து. இந்த ஆக்சி பிளட்டும் திருப்பணும் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வரும். இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்ததுமே இங்கே ஒரு வால்வ் இருக்கும், பைகஸ்பிட் வால்வ்னு சொல்லுவாங்க. இந்த பைகஸ்பிட் வால்வ் என்ன இதுக்கு பேர் என்ன வால்வ்? மெட்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க. பைகஸ்பிட் ஆர் மெட்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க. இந்த வால்வ் திறக்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய ஆக்சி பிளட்டும் திருப்பணும் ரைட், அதாவது லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு வரும். இப்போ இங்க இருக்கிற ஆக்சி பிளட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிகல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா திரும்ப ஏரோட்டா போகும். இந்த ஏரோட்டா பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்களேன் லார்ஜஸ்ட் ஆர்டரி ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய தமனி நம்ம உடம்புல. இந்த அரோட்டாக்கு போயிட்டு அரோட்டா வந்து எல்லா ஆர்கன்ஸ்லையும் பிளட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இந்த அரோட்டா வந்து ஒரு ஸ்மால் பிரான்ச் ஆஃப் ஆர்டரி, அதாவது கரோனரி ஆர்டரின்னு சொல்லுவாங்க. இந்த கரோனரி ஆர்டரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு தேவையான பிளட்டை வந்து கொடுத்துரும். எல்லா ஆர்கன்ஸ்க்குமே பிளட்டை சப்ளை பண்ணுற ஹார்ட் வந்து தனக்கு பிளட் வச்சுக்காதுங்களா, அது அந்த பிளட்டு பெற்றுக்கொள்றதுக்கு தான் சொன்னால் இந்த கொரோனரி ஆர்டரி தேவைப்படுன்னு சொல்லுவாங்க. இப்போ பல்மனரி சர்க்குலேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டைப்ஸ் ஆஃப் டபுள் சர்க்குலேஷன் பற்றி பார்த்துருவோம். டபுள் சர்க்குலேஷன் என்ன இருக்குன்னா 2 விதமான சர்க்குலேஷன் நம்ம பாடியில் இருக்கும். ஒன்று பல்மனரி சர்க்குலேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா
சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன் வந்து ஒன்றும் இல்லைங்க, நான் முன்ன சொன்ன இந்த ஆரோ மாற்றணும். இங்கே இருக்கக்கூடிய டிஆக்சிபிள் வந்து பல்மனரி ஆர்டரிக்கு போயிட்டு பல்மனரி ஆர்டரி வந்து லங்ஸ் போயிட்டு லங்ஸ்லேயே பியூரிஃபை ஆகிட்டு அங்கே இருக்க டிஆக்சிபிள் பல்மனரி வந்து லெஃப்ட் வென்ட்ரிகல் வந்து இது வந்து பல்மனரி சர்க்குலேஷன். இப்போ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்னன்னா இங்கே இருக்கிற ஆக்சிபிள் வந்து இங்கே வந்துருச்சுங்களா, இங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த 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 ஆரமா இருக்குங்க ஆரோடாக் போகும். ஆரோட்டால இருந்து எல்லா ஆர்கன்ஸ்லையும் பிளட் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எல்லா ஆர்கன்ஸ்லையும் எப்படி ஆர்டரியோல்ஸ் அடுத்து கேப்லரிஸ் போயிட்டு திரும்பவும் அங்கே இருக்கிற பிளட் வந்து அதாவது எல்லா ஆர்கன்ஸ் போயிட்டு எல்லா ஆர்கன்ஸோட டிஆக்சி பிளட் வந்து திரும்பவும் வெயின் வெனல்ஸ் கேப்லரிஸ் மூலமா சுப்பீரியர் விவினா கேட்பாங்க வந்து இங்கே திரும்பவும் ரைட்டு ஏற்றியத்துக்கு வந்து திரும்பவும் ரைட்டு வென்ட்ரிக்கல் வரைக்கும் வர்றது தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அவள் தாங்க அவள் தான் டபுள் சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஜி பற்றி பார்த்துருக்கோம். இந்த இசிஜி வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசிஜி. இந்த இசிஜின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம். எலக்ட்ரோ கார்டியோகிராம் சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம்ன்றது எதுக்கோசரம் இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த டிவைஸ்னா நம்மளோட ஹார்ட்ல உருவாகக்கூடிய அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல், அதாவது அந்த இம்பல்ஸ் நம்ம ஹார்ட் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத செக் பண்றதுக்கோசரம் யூஸ் பண்ற டிவைஸ் பார்த்தீங்கன்னா இசிஜின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதிகமா இந்த இசிஜி காணப்படுங்க. இப்போ இந்த இசிஜில பார்த்தீங்கன்னா 3 விதமான வேவ்ஸ் இருக்கும். என்னென்ன வேவ்ஸ்னா பி கியூ ஆர் எஸ் டி. இது பார்த்தீங்கன்னா 3 விதமா பிரிப்பாங்க. பி வேவ், கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், டி வேவ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பி வேவ் பற்றி நம்ம பார்க்கணும். இது என்ன பி, இது கியூ, இது ஆர் எஸ், இது டி. இந்த பி வேவ் வந்து என்ன பண்ணணும்னா ஏட்ரியா வந்து சுருங்கும். நான் முன்ன சொன்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் இப்படி இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்டரி அதாவது இங்க பேர் ஏட்ரியம் வந்து சுருங்கும். அதாவது டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பி வேவ் சொல்லணும். டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா அதாவது என்ன அப்படின்னா இந்த ஏட்ரியம் வந்து சுருங்கும். அதுதான் வந்து பி வேவ். பி வேவ் என்ன பண்ணா கரெக்டா ஏட்ரியம் வந்து சுருங்குது அப்படின்னு சொல்றது பி வேவ். இப்போ இந்த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், இந்த கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து என்னன்னா இப்போ ஏட்ரியம் சுருங்கிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வென்ட்ரிகல் சுருங்கணும். அதுதான் அவ்வளவுதான் டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல். டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல் அதாவது நம்ம வென்ட்ரிகல் வந்து சுருங்குது. இன்னொரு சொன்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிகினிங் ஆஃப் சிஸ்டோல். பிகினிங் ஆஃப் சிஸ்டோல். சிஸ்டோல்னா ஒன்றும் இல்லைங்க, கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட், அதுதாங்க சிஸ்டோல். சிஸ்டோல்னா அதாவது பிகினிங் ஆஃப் சிஸ்டோல்னா இப்போ இந்த வென்ட்ரிகல் வந்து சுருங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டி வேவ்ன்றது ஒன்றும் இல்லைங்க. டி வேவ் பார்த்தீங்கன்னா இப்போ ஏட்ரியம் சுருங்கிடுச்சு, அடுத்து வென்ட்ரிகல் சுருங்கிடுச்சு. வென்ட்ரிகல் சுருங்கப்ப என்ன ஆகணும், வென்ட்ரிகல் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகணும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல் அவ்வளோதாங்க. ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல் அடுத்து பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் ஏட்ரியல் கன்ட்ராக்ஷன், அதாவது நெக்ஸ்ட் பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் ஏட்ரியல் சிஸ்டோல். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இந்த இசிஜியில் பார்த்தீங்கன்னா மூணு வேவ் இருக்குங்க. பி கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், டி வேவ். பி வேவ் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா, அதாவது ஏட்ரியில் வந்து சுருங்க போகுது இந்த சொல்றதுன்னா பி வேவ். அடுத்து கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், இது ஏட்ரியம் வந்து சுருங்கிச்சுன்னா அடுத்து வென்ட்ரிகல் சுருங்கும். அதான் வந்து டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல் பிகினிங் ஆஃப் சிஸ்டோல். அதாவது ஏட்ரியல் வந்து ஆச்சு அதாவது வென்ட்ரிகல் வந்து சுருங்க போகுது அப்படின்னு சொல்றதுனா கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ். இப்போ டி வேவ் வந்து ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து இது இப்போ ஏட்ரியம் சுருங்கி சொல்லிடுச்சு, அடுத்து வந்து வென்ட்ரிகல் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகணும். அதாவது ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல் அடுத்து பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா, அதாவது வென்ட்ரிகல் வந்து ரிலாக்ஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஏட்ரியல் சுருங்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க இசிஜி வந்து அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து டிசார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது நம்மளோட சுற்றோட்ட மண்டலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் பிரச்சனைகள் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் பற்றி பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பட்சம்னா பிபிங்க, ஹை பிபின்னு பார்த்தீங்கன்னா
அதுதான் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்னஸ் ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு நார்மல் பிளட் ப்ரெஷர் நம்மளுக்கு எவ்வளோ 120/80 mmHg. இது பார்த்தீங்கன்னா நார்மல் பிபி. இப்போ நம்மளோட பிபி பார்த்தீங்கன்னா நார்மலாக இவெல்லாம் இருக்கும் 120/80. இதுக்கு மேலே போச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் டென்ஷன் ஏற்பட்டால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். எப்படி வருது ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா, பொதுவாகவே நம்ம ஹார்ட் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணும், எங்கே ஆர்டரிக்கு வந்து பம்ப் பண்ணும். அப்போது அந்த ஆர்டரி பம்ப் பண்ணுற பிளட் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரெஷரில் வருங்க. நம்மளோட ஆர்டரி வந்து இருக்கிற சைஸை விட ரொம்ப விரிவடையும். அந்த ப்ரெஷருக்கு ஏற்றது போல விரிவடைங்க. இப்போ இருக்கிற ப்ரெஷரை தாங்காம இன்னும் அதிகமான ப்ரெஷர் வச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஆர்டரியே வந்து வெடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்போ வெடிச்சிச்சுனாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், ஹார்ட் அட்டாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதுதான் வந்து நம்மளுக்கு பிபி வந்தாலே ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸார்டர். செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரோனரி ஹார்ட் டிசீஸ். கொரோனரி ஹார்ட் டிசீஸ். இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோஸ்க்ளிரோசிஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க, நான் உன்னை சொன்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வெசல் கரோனரி ஆர்டரி. அந்த கரோனரி ஆர்டரியில் வந்து ஏதாவது அடைப்புகள் ஏற்பட்டால், அதாவது எந்த விதமான அடை பார்த்தீங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு கால்சியமோ இல்லை ஃபேட்டோ இல்லை கொலஸ்ட்ராலோ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கொரோனரி ஆர்டரியில் போயிட்டு அடைச்சிக்கிச்சுனாலே என்ன பண்ணும், ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வந்து தடுக்கப்படும். அதாவது பிளட் தடுக்கப்பட்டால் நம்மளுக்கு என்னன்னா ஆத்ரோஸ்க்ளிரோசிஸ் டிசீஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஆத்ரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்ஜினா. ஆன்ஜினான்றது ஒன்றும் இல்லை, செஸ்ட் பெயின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்ஜினா வந்தால் நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா வலிக்கணும். வலிச்சாலும் எனக்கு ஆன்ஜினா இருக்குதுன்னு வந்துடும், நம்ம கன்சிடர் இது மோஸ்ட்டாக யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஏஜ் எல்டர் பர்சன்ஸுக்கு அதிகமாக இந்த நோய் வந்து தாக்கப்படுது ஆன்ஜினான்றது. இந்த ஆன்ஜினான்ற கண்டிஷன் எதனால ஏற்படுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா நம்ம ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து சரியான நிலையில போனதுனால தான் ஆன்ஜினா கண்டிஷன் ஏற்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர் வந்து எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு குறைபாடுகள் நம்ம ஹார்ட்டில் இந்த லப் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, டப் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் நம்மளுக்கு அந்த ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்களா ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா கார்டியக் அரெஸ்ட் ஒன்று இருக்கும், ஹார்ட் அட்டாக், இது ரெண்டுமே வந்து ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷன் தான் சொல்லுவாங்க. இப்போ கார்டியக் அரெஸ்ட்ன்றது என்னன்னா, இப்போ திடீர்னு நம்ம ஹார்ட் வந்து பம்ப் ஆயிருக்கும், அந்த பம்பிங் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு, ஹார்ட் வந்து திடீர்னு பம்ப் ஆகலை அப்படின்ற ஸ்டேட்டஸ் சொல்லணும்னா கார்டியக் அரெஸ்ட். இப்போ ஹார்ட் அட்டாக்ன்றது என்னன்னா, இப்போ சரியாக நம்மளோட அந்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட்டு வந்து சரியான அமௌண்ட் வந்து ஹார்ட் வெசலுக்கு வந்து பிளட்டு போல அப்படின்னா ஹார்ட் அட்டாக். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்துட்டேன், ஹார்ட் பற்றி சொல்கிறப்ப நம்மளோட ஆவரேஜ் ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா 70 பீட்ஸ். தோராயமாக நம்மளோட பிளட் பீட், அதாவது நம்ம ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா 70 பீட்ஸ்னுவாங்க. ஆவரேஜாக நம்மளோட பிளட் பீட் நம்மளோட ஹார்ட் பீட் எவ்வளோன்னா 70 to 75 மினிட்ஸ், அதாவது பீட்ஸ் பர் மினிட்ஸ். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு தோராயமாக நம்மளுக்கு வந்து 70 பீட்ஸ் இருக்கணும். நார்மலாக நம்ம ஹார்ட் பீட் வரணும்னா 70 to 75 மினிட்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம பாடி ப்ளீட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் முடிச்சிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம சேனலோட நம்ம இந்த வீடியோக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கிளியர் பண்ணுறேன். அதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.